ஏங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தேவ கல்யாண விஷயத்தை பத்தி பேசணும். தேவ கல்யாண விஷயத்தை பத்தியா? எங்கிட்டயா? என்னங்க விளையாடுறீங்க? தேவ கல்யாணத்தை பத்தி நான் உங்ககிட்ட தானே பேச முடியும். ம். ஏங்க, இன்னும் 2 நாள்ல பொங்கலுக்கு ஊருக்கு போக போறோம். அங்க போயிட்டு நம்ம ஊர்லயே நல்ல பையனா பார்த்து நல்ல குடும்பமா பார்த்து தேவாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அவ அங்கேயே சந்தோஷமா இருக்கட்டும். என்ன பேசுறமா நீ? அவனுக்கு எப்படி என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவன் தண்ணிய போட்டு சும்மா சுத்திட்டு இருக்கான். ஊர்ல யார்கிட்ட கேட்டாலும் கெட்ட பேரு தான் அவனுக்கு. அவனுக்கு போய் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்ற? பாத்தீங்களா நீங்க எப்படி பிரிச்சு பேசுறீங்க? அவ உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்ல, எனக்கும் பொண்ணு தானே. அதெல்லாம் இப்ப திருந்திட்டான். செல்லப்பா ரொம்ப நல்லவனா இருக்கானா. நான் ஃபோன் பண்ணி பேசும்போது அவன் என்கிட்ட பேசினான். நல்லா பேசினான். இப்ப தண்ணி எல்லாம் அடிக்கிறது இல்ல, நல்லா இருக்கேங்கான்னு சொன்னான். அதனாலதான் சரி, தேவாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு ஒரு எண்ணம் வந்தது. இங்க பாரு, உனக்கு அந்த எண்ணமே வந்திருக்க கூடாது. செல்லப்பாக்கு ஒரு நாள் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். இதே என்னோட முடிவு. என்னங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க ரொம்ப பேசுறீங்க. செல்லப்பாக்கு தேவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறத நான் முடிவே பண்ணிட்டேன். யார் என்ன பண்ணாலும் சரி, என்ன முடிவெடுத்தாலும் சரி, என் தம்பி செல்லப்பாவுக்கு தேவாவை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆன்ட்டி, என்னாச்சு? காலங்காத்திலேயே டென்ஷனா இருக்கீங்க? உங்களை யார் இங்க டென்ஷன் பண்ணது? நானே இப்பதான் வரேன். என்னடா, காலங்காத்தாலேயே வந்துட்ட? உனக்கு உங்க வீட்டுல வேலையே இல்லையா? இந்நேரம் பாரு இங்கேயே தான் இருப்பியாடா? ஆன்ட்டி, என் ஃப்ரெண்டை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க வேணா சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கலனா நான் இங்க வரமாட்டேன். கிருஷ ஆபீஸ்லயே பாத்துக்கிறேன். கார்த்திக், தேவா, என்ன ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம் மச்சான். கிரிஷ், நீயும் வரியாப்பா ஃபங்க்ஷனுக்கு? ஆமா சித்தி. குரு அண்ணா எங்களுக்கு ஆபீஸ் சீனியர். அவர் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான். சித்தி, இனி எல்லாரும் கிளம்பலாம்ல? ம், கிளம்பலாம் தேவா. நீங்கெல்லாம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். என்னாச்சு ஆண்டி? உங்களுக்கு மட்டும் தனியா ஏதாவது வேலை இருக்கா என்ன? வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக். நீங்க முன்னாடி போங்க, போய் அந்த பையனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் வரேன். சரி, வாங்க போலாம். என்னங்க, அப்படியே பிடிச்சி அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க என்னதான் தெரியுது? அங்க 2 காதல் புறாக்களை தான் பாத்துட்டு இருக்கேன். காதல் புறாவா? நான் பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும்னு தோணுமா? அப்படி சொல்ல முடியாது. ஆனா எனக்கு அதை பார்த்தா பிடிக்கும். உங்களை ஆ, வலிக்குது வெண்ணி. எதுக்கு இப்படி அடிக்கிற? அப்புறம் அடிக்காம என்ன பண்றது? நான் பக்கத்துல இருக்கும்போது அங்க புறாவை பார்த்து ரசிக்கிறீங்களா? ஓஹோ, இது பொசசிவா இல்ல ஜெலஸா? எப்படி வேணா எடுத்துக்கோங்க, அது உங்க விருப்பம். வெண்ணி, உனக்காக எதுவுமே இப்ப வரைக்கும் என்கிட்ட நீ கேட்டதே இல்ல. ஆனா நீ கேட்டது இன்னைக்கு நடந்தாலும் நடக்கும். நீ உன் குடும்பத்தை பார்க்க போற. உனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? தேவா சொன்னா கண்டிப்பா கிறிஷ், அப்பா எல்லாம் வருவாங்கன்னு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன்னை பார்க்கலையே எனக்கு தெரியுது. அதனாலதான் இவ்வளவு ஜாலியா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க. இல்லாட்டி வேலை வேலைன்னு ஓடிட்டே இருப்பியே. ம், நேத்து ஜாஸ்மினை பார்த்தேன். ஜாஸ்மினா? நான் சொல்லியிருக்கேன்லங்க, எங்க ஊர்ல வேலை செய்யறதுக்கு ஆளுக வச்சிருக்காங்க. அவங்க தான், சித்தி தான் வர சொல்லியிருந்தாங்களாமா. அவங்கள பார்த்து பேசினேன். அப்பதான் சொன்னாங்க, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பா நீங்களும் வரணும்னு. கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா நம்ம கொடைக்கானல் போலான்னு பிளான் போட்டிருக்கோம். எப்படி நீ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக முடியும்? ஏங்க, கொடைக்கானல் எப்ப வேணா போய்க்கலாம். ஆனா கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பண்ணுவாங்க. அது எங்க ஊர்ல பயங்கர விசேஷமா இருக்கும். அதை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். நம்ம எல்லாம் குடும்பத்தோட போயிட்டு வரலாங்க. ஆனா அம்மாவும் அப்பாவும் கொடைக்கானல் போலான்னு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. நாம போய் சொன்னா ஒத்துக்குவாங்களா வெண்ணிலா? அது மட்டும் இல்ல, பிந்துவும் ராகுலும் ஹனிமூன் ட்ரிப் போட்டுலான்னு பிளான் போட்டு வச்சிருக்கில்ல. நம்ம போய் எப்படி கோவிலுக்கு போறோம்னு சொல்ல முடியும்? எல்லாத்தையும் யோசிக்கணும் இல்லம்மா? சரி, அப்ப அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும். நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போவோமே.
அலையா விருந்தாளியே எப்படி போக முடியும்? இப்ப நீ போனாலும் உங்க வீட்ல போய் தங்க முடியுமா? சொல்லு பாப்போம். ஏன் தங்க முடியாது? அதெல்லாம் தங்கலாம். தங்கலாமா? எப்படி? எங்க தாத்தா இப்ப தனியா தாங்க இருக்காரு. அவரு கூட போய் தங்கிக்கலாம். ம். சரி. அப்போ பிந்துவையும் ராகுலையும் அங்க போக சொல்லிடுவோம். நம்ம 2 பேரும் மட்டும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போவோம். சரிதானே? ஆ, சரிங்க. தேங்க்ஸ்டா. என் சந்தோஷ் குட்டி. உனக்கு காரியானா மட்டும் எனக்கு கொஞ்சம் இல்லாட்டி அடிய போடுற. ஆமா, நான் அடிக்காம வேற யார் அடிப்பா? நான் தான் கொஞ்சவும் செய்வேன், அடிக்கவும் செய்வேன். வெண்ணிலா, வெண்ணிலா. ஐயோ அத்தை, தள்ளி உட்காருங்க. வெண்ணிலா, சீக்கிரம் கிளம்பு. நேரம் ஆயிரு. அத்தை, நான் கிளம்பிட்டேன். ஏம்மா, இந்த புடவைய கட்டிட்டு வர. நல்ல புடவையா இருந்தா எடுத்து கட்டிக்கிட்டு வா. சரிங்க அத்தை. இந்த புடவைக்கு என்ன? நல்லா தானே இருக்கு. ஆமா, நீ கட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த புடவையே அழகா இருக்கு. ஏய், என்னடி வளகாப்புக்கு வர சொன்ன கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வந்திருக்க? ரொம்ப அழகா இருக்க அந்த சாரியில. டேய் மச்சான், ஒரு போட்டோ எடு எங்க 2 பேர்த்தையும். டேய், என்ன முதல்ல விடுடா. யாராவது பார்த்தாங்கன்னா தேவையெல்லாம் பிரச்சனை வரும். எங்க அம்மா பார்த்தாங்க, பிரச்சனையே வீடு தேடி வரும். பேசாம என்ன விடு. என்ன சஞ்சய், புது மாப்பிள்ள மாதிரி எப்படி ஜொலிக்கிறீங்களே? அண்ணா, அம்மா எங்க? அம்மா உள்ளதா இருக்காங்க. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க இங்க? 2 பேரும் முதல்ல தள்ளி நில்லுங்க. அம்மா இது வந்து பார்த்தாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும். இந்த லூசுட்ட அப்படியே பிடிச்ச அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். தள்ளியே நிக்க மாட்டேங்கிறானா? என்னண்ணா, நான் சொல்றேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. இங்க பாரு, அம்மா சஞ்சய் பேரை கேட்டா கூட சம்மதம் சொல்லுவாங்க. சஞ்சய பார்த்தாங்கன்னா மனசு மாறிடுவாங்க. நீ எதுக்கு அவங்ககிட்ட இருந்து தள்ளியே இரு. என்ன மச்சான், நான் எப்ப சேரலான்னு பாக்குறேன். எப்ப பிரிச்சுள்ளாங்கிறதே குறியா இருக்கிறீங்களே. அதுவும் தனியா பண்ற மாதிரி தெரியல. குடும்பமே சேர்ந்து எங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிற மாதிரி இருக்குது. அக்கா, வளையல் போடுற நங்கைய கூட்டத்தையெல்லாம் வர சொல்லுங்க. எல்லாம் வளையல் போடணும். தெரியுமா, நீங்க வந்து ஆரத்தி காட்டுங்க. ஏங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எதிர்பார்த்த அந்த நாளும் வந்துருச்சு. தேனு, நீ சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த ஃபங்க்ஷனே கொண்டாடுறோம். நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருப்பேன். தேனு, ஆரத்தி எடுக்கும்போது இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. கொஞ்சம் பொறுமையா இரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே உட்காந்து நீ உன் வீட்டுக்காரோட உட்காந்து பேசிக்கிட்டே இரு. ம், சரி. இனி எல்லாம் நாத்தனார் கூட்டமெல்லாம் வாங்க. எல்லாம் பொட்டு வச்சு தேனு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேனு, சீக்கிரம் எங்களுக்கு மருமகளை பெத்து கொடுக்கணும். சரியா? போங்க அண்ணி. வெண்ணிலா, நீயும் வந்து வளையல் போடு. ம், சரி. வெண்ணிலா, அவங்க தான் கூப்பிடுறாங்கன்னா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல. நீ வந்து இவளுக்கு வளையல் போட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் மேல எல்லாம் பழி போடுவாங்க. உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? போய் அங்க ஓரமா நில்லு. கூப்பிடும்போது வா. அத்தை, நீங்க என்ன பேசுறீங்க? எல்லாத்துக்கு முன்னாடி அக்காவை இப்படியா பேசுவீங்க? இங்க பாரு பிந்து, கூட்டத்து முன்னாடி என்னை இப்படி எல்லாம் எதிர்த்து பேசாத. சொன்னதை மட்டும் செய்யுங்க 2 பேரும். வெண்ணிலா, நீ போ. பிந்து, நீ வேணா வந்து வளையல் போடுறனா போடு. இல்லாட்டி நீயும் உங்க அக்கா கூட போய் ஓரமா நில்லு. அத்தை, தயவு செஞ்சு எல்லாத்துக்கு முன்னாடி நீங்க இப்படி அக்காவை பேசாதீங்க. நீங்க வளையல் போட வேண்டாம்னு சொல்லுங்க. நாங்க பேசாம போய் நின்னுக்கிறோம். அதுக்காக இப்படி எல்லாம் அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. கோவம் மட்டும் மூக்குக்கு மேல வந்துருது. ஆனா எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏன் முன்னாடி என் அக்காவை எப்படி பேசுறாங்க? இது என்னால தட்டி கூட கேட்க முடியல. அக்கா, கிரேஷ், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்க அக்காவை பார்த்துட்டு யாரையும் பாக்குற மாதிரி கண்டுக்காம வர. என்னடா இப்படி நடந்துக்கிற நீ? இங்க பாரு மச்சான், பழசையெல்லாம் பேச வேண்டாம். என் அக்காலாம் அப்போ, இப்பெல்லாம் இல்ல. என் சித்தி சுத்தமா உங்களை பிள்ளையாவே ஏத்துக்கல.
அப்புறம் எப்படி நான் அக்காவை ஏத்துக்க முடியும்? டேய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. உன் சித்தி அவங்கள ஏத்துக்கலைன்னா அவங்க உன் அக்கா இல்லைன்னு ஆயிடுமா? ப்ளீஸ்டா, அத பத்தி எதுவும் பேச வேண்டாமே. எங்கடி உன் ஆளையே காணோம்? ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வர சொன்னாரு, வந்ததுக்கு அப்புறம் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஏய், ஃபங்க்ஷன்ல ஒரு 1000 வேலை இருக்குண்டி. வேலையை பாப்பாரா இல்ல நம்மள வந்து பாப்பாரா? நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மள வர வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஓஹோ, மேடம் அப்படி வரீங்களா? ம். வெனிலா, எதுக்கு இப்ப அழுதுட்டே இருக்க? நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், மறுபடியும் நீ மேடையில வந்து நிக்கிற. உன்னை வந்து வளையல் போட வான்னு சொன்னா நீ இப்ப உடனே போயிடுவியா? நாளைக்கு குழந்தைக்கு ஏதாவதுன்னா என்ன பதில் சொல்றது? அத்தை, அக்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. வெண்ணிலா, நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காத. இனிமேலு இந்த மாதிரி வளகாப்பு நல்ல ஃபங்க்ஷன் வரையில நீ கொஞ்சம் தள்ளியே நின்னுக்கமா. அதான் எல்லாத்துக்கும் நல்லது. அக்கா, இன்னும் எவ்வளவு நாளைக்குக்கா நீ இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருப்ப? பேசாம நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா. தேவா, இது நான் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. உனக்கே தெரியும்ல, உன் மாமா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. எனக்கு எந்த குறையும் இல்ல. அத்தை பேசுறதெல்லாம் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்குன்னு எவ்வளவு நாளைக்குக்கா நீ இப்படி அத்தைகிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்க போற? எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. உன்னை ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. ஆனா இவங்க வாய்க்கு வந்தபடி உனக்கு கண்டபடி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ கிருஷ்ண பத்தி யோசிச்சு பாரு. அவன் கேட்டானா எவ்வளவு கஷ்டப்படுவான். உண்மையில அவன் ரொம்ப பாசமா இருக்கான்க்கா. அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கான். அது உனக்கு தெரியும் தானே? தேவா, எல்லாம் எனக்கு தெரியும். கிருஷ்ணன் மேல ரொம்ப பாசமா இருக்கான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சந்தோஷ் என்ன உள்ளுக்குள்ள வச்சு ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். மனசார அவன் என்ன காதலிக்கிறான். அந்த ஒண்ணு பத்தாதா? நான் அவசரப்பட்டு ஓடி வந்துட்டேன்னு சித்தியும் கிருஷ்ணும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் அப்பாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அது உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா? முதல்ல அப்பா நான் சொன்ன உடனே சந்தோஷ் ரொம்ப நல்ல பையன், நீ அவன் கூட போய் சந்தோஷமா இருந்தா சொன்னாரு. ஆனா கிருஷ் தான் என்ன கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. அக்கா, நில்லுக்கா. அக்கா போகாதக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. அக்கா இவ்ளோ கஷ்டத்தை மனசுல வச்சுட்டு நம்ம கிட்ட ஏன் இவ்வளவு நாள் சொல்லாம இருக்கா? ஏன் என்ன தேடி வரவே இல்ல அக்கா? அக்கா ஓடி போய் கல்யாணம் பண்ணது அப்பாக்கு தெரியும்னு சொல்றா. ஆனா சித்தி பேசும்போதெல்லாம் அப்பா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஏன் அப்பா இப்படி இருக்காரு? என்னதான் நடக்குது இந்த குடும்பத்துல? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் ராதா, நீ என்ன இங்க இருக்க? என்ன வேலை செய்ய வந்தியா? உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கலனா இந்த மாதிரி சாப்பாடு பரிமாற வேலை தான் கிடைக்கும். ஜாஸ்மின், அவ ஒண்ணு இங்க வேலை செய்ய வரல. அவளும் இங்க கெஸ்டா தான் வந்திருக்கா. என்னது கெஸ்டா வந்திருக்காளா? யார் இன்வைட் பண்ணது? இவளை எல்லாம் யார் இன்வைட் பண்ணுவா? ராதா, கொஞ்சம் இங்க வாமா. ஜாஸ்மின், நீ எங்க இங்க? சரி, எப்படி இருக்க? ஊர்ல இருந்து எப்ப வந்த? ஐயா, நான் வந்து 10 நாள் ஆச்சு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அம்மா தான் ஊருக்கு வர சொல்லியிருந்தாங்க. வந்துட்டு எல்லா பொங்கலுக்கு ஊருக்கு போகணும்ல, அதான். ஓ அப்படியா? இத பத்தி சித்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சரி, என்ன ஆளே அடையாளம் தெரியாம டிப்டாப் ஆயிட்ட. ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இந்த ட்ரெஸ் உனக்கு. நான் ஊருக்கு வரனே அம்மா தான் இந்த புது துணியெல்லாம் எடுத்து அனுப்புனாங்க. சரி ராதா, உனக்கு இவங்கள தெரியுமா? ம், தெரியும் கிரிஷ். இவங்க என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க. அது மூலியமா தான் எனக்கும் பழக்கம். ஓ அப்படியா? ஜாஸ்மின், ராதா ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு தெரியுமா? நம்மளோட களத்தோட எல்லா கணக்கு வழக்கையும் ராதா தான் பாக்குறா. ராதா வெரி இன்டெலிஜென்ட். சரிதான், அம்மா சொன்னது சரியா தான் இருக்கு. இவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. இப்படியே போச்சுன்னா அம்மாவோட நிலைமை. சரி வாங்க ராதா, நம்ம கிளம்பலாம். இல்ல கிரிஷ், நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அவரை பார்த்துட்டு வரேன். நீங்க கிளம்புங்க.
சரி. ராதா, நீ பெரிய ஆளுதான் போ. புடிச்சாலும் புடிச்ச பெரிய புளிய மரத்து கொம்பால புடிச்சு வச்சிருக்க. இந்த புளிய மரம் கொம்பு இதெல்லாம் பிடிச்சி எனக்கு பழக்கம் கிடையாது. அதெல்லாம் உங்க பழக்கம். அதனாலதான் உங்களுக்கு பாக்குறீங்களெல்லாம் அப்படி தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்ன ராதா. கொஞ்ச நாள் பழகுனா உனக்கே புரியுது. இத்தனை வருஷமா கூட இருக்கேன். என்னால வாயை திறந்து அவகிட்ட சொல்ல முடியல. ம்.